எங்களோட மகளிர் உரிமை தொகையை நாங்கள் நிறைவேற்றவே முடியாது. பொருளாதார சூழல் அவ்வளோ பலமா இல்லை தமிழ்நாட்டுக்கு, அது எப்படிங்க சாத்தியம் சொன்னவர் தான் இன்னைக்கு இந்த மாதிரி அவர் தோல்வியோட பயத்தின் அடிப்படையில் அவர் எடப்பாடி உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் எதை பண்ணாச்சா இப்பயே அவர் பரிந்துரை கடிதம் கொடுக்கலாம்ல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று கூட பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி அவங்க அதிக அளவு கொடுத்துனே இருக்கிறாங்க. அதை எப்படி திமுக எதிர்கொள்ள போகுது? ஏன்னா இப்போ சிலிண்டரு அவங்களுக்கு வருஷத்துக்கு 3 சிலிண்டர், இலவச சிலிண்டர், 3000 ரூபா, அந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு வரேன். இல்லை, எங்களோட தேர்தல் அறிக்கை குழுல உறுப்பினராக கூட நான் இருக்கிறேன். நான் நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வர் நம்மளோட நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை இன்னைக்கு தேர்தல் அறிக்கை குழு தலைவராக நாங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று நாங்கள் மக்களோட கோரிக்கைகளை பெற்று வருகிறோம். TNmanifesto.ai என்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலமாக பல்வேறுதரப்பட்ட மக்கள் தங்களோட கோரிக்கையை இணையதளம் மூலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 28,000 கோரிக்கைகள் அதுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அறிவாலயத்தில் தன்னார்வலயத்தில் முக்கியமாக பல்வேறு அமைப்புகள் தங்களோட கோரிக்கை கொடுத்தாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் நாங்கள் தொகுத்து அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வர் ஒப்புதல் பெற்று ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தலுக்கு என்பது மக்களிடம் பெற்ற கோரிக்கைகளை, தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட தேர்தல் அறிக்கையை கொடுக்கும். அது மாதிரி இப்ப நீங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களால் பெறப்பட்ட கோரிக்கை இல்லைன்னா வெறும் தேர்தலுக்காக அவர் குறிப்பிட்ட அறிக்கையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டுல இருந்து 2020 வரைக்கும் அவர் தான் ஆட்சி செஞ்சிருக்காரு. எங்களோட மகளிர் உரிமை தொகையை நாங்கள் நிறைவேற்றவே முடியாது. பொருளாதார சூழல் அவ்வளோ பலமா இல்லை தமிழ்நாட்டுக்கு, அது எப்படிங்க சாத்தியம் சொன்னவர் தான் இன்னைக்கு இந்த மாதிரி அவர் தோல்வியோட பயத்தின் அடிப்படையில் அவர் எதெல்லாம் அவர் வாய்ப்பு இருந்ததெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரோட தேர்தலுக்கு உண்மை, யாரோட தேர்தலுக்கு பொய் என்று மக்களுக்கு நல்லா தெரியும். சார், இந்த கல்வி வங்கி கடன் பெற்றவங்க நீக்கப்படாமல் இருக்கு. ஆனால் அதிமுக ஆட்சிக்கு நாங்கள் அதை நீக்கணும்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய வங்கிகள் இதில் மாணவர்களோட கடன்கள் இருக்கு. முக்கால்வாசி தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டு உள்ள இருக்கிற வங்கிகள் கடன்கள் தான் தமிழ்நாட்டு அரசு தள்ளுபடி பண்ணுறது வாய்ப்புகள் அதிகம். தேசிய வங்கிகள் கடன் தள்ளுபடி என்பது ஒன்றிய அரசோட ஒப்புதலோட தான் அதை பண்ண முடியும். நாங்கள் 2024 தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டு முதல்வர் என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி மத சார்பற்ற கூட்டணி, இந்தியா கூட்டணி ஒன்றிய அரசுல பொறுப்பேற்றா அப்போது பொறுப்பேற்ற நிலை இருந்தா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல நீங்க சொன்ன ஒரு கோரிக்கை இருந்தது. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றிய பாஜக ஆட்சி தான், அந்த கூட்டணி தான் ஜெயிச்சாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் நிறைவேற்றாம இருக்கிற சூழல் இருக்கு. ஸோ டபுள் இன்ஜின் சொல்றாரு. இப்போதே அவர் நினைச்சா முடியும். எடப்பாடி அவர்கள் அவரோட கூட்டணி இருக்கிற பாஜக கூட போய் பரிந்துரை சொல்லி இப்ப கூட நடைமுறைப்படுத்தலாம். அவரோட பாஜக ஆளுங்கட்சி தானே ஒன்றிய அரசு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தானே அவங்களோட பினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க. எடப்பாடி உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் எதை பண்ணாச்சா இப்பயே அவர் பரிந்துரை கடிதம் கொடுக்கலாம்ல. அடிப்படையில் நீங்க பீகார்ல எலெக்ஷன் நேரத்தில் 10,000 ரூபாய் கொடுத்தவங்களை வாய மூட்டை எதுவும் பேச மாட்டீங்க. மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட தேர்தல் அப்ப ஒரு அறிவிச்சுட்டு, அப்ப தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 லட்சம் பேரை இலவச திட்டங்களை தவிர்த்ததை நீங்க பேச மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, கார்பரேட் நிறுவனங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்ச ஒன்றிய அரசு பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் அவுட்கம் சொல்றேன். இப்ப திட்டக்குழுக்கு மகளிர் உரிமை தொகையினால அவுட்கம் என்ன? பெண்கள் சேமிக்கிறாங்க, பெண்கள் மருத்துவ எமர்ஜென்சிஸ்க்கு யூஸ் பண்றாங்க, ஊட்டச்சத்துக்கு பயன்படுத்துறாங்க, சிறு சிறு கடன்களை கம்மி பண்ணிருக்காங்க. மைக்ரோ சர்க்குலேஷனால என்ன ஆகுதுன்னா, விலைவாசி கட்டுப்பட்டு இருக்கு. மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயணம் கிட்டத்தட்ட 888 ரூபாய் சேமிக்கிறாங்க பெண்கள். அவங்களோட மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சமத்துவம் இருக்கு. கார்பரேட் டாக்ஸ் 1 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணாங்களே, இதனால பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இல்ல, பின்னாடி போயிருக்கு. டாலர் லெவல் குறைஞ்சிருக்கா? 91 ரூபாய் ரைஸ்ல இருக்கு. அப்ப அவுட்கம் பேஸ்ட் அசஸ்மெண்ட்ல தான் இருக்கும். நீங்க இருக்க மாதிரி நீங்க இலவசங்க என்ற வார்த்தைகள் ரொம்ப இது மக்களுக்கு கொச்சைத்தனமா நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 15,000 20,000 ரூபாய் சம்பளத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை நிர்ணயம் பண்ணனால மக்கள் தெளிவாக தங்க செலவு நிலை பண்றாங்க.